அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்ப இந்த ரிபுகீதை ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதி. அதாவது குரு சிஷ்ய உரையாடல் பகுதியாக இந்த ரிபுகீதை வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ ரிபு முனிவர் நிதாகன் இடத்துல சொல்லும்போது, நிதாகா, நான் சொல்ல வருகின்ற இந்த விளக்கம் என்பது பிரிக்கப்படாத உலகில் நிலைநிறுத்தப்படுகின்ற ஒரு உண்மையை பற்றி உனக்கு சொல்கின்றேன். அந்த உண்மை தன்னை தவிர உலகில் நிலைநிறுத்தப்படுவதற்கு வேறொன்றாக எதையும் வைத்துக் கொள்வது இல்லை. அது தன்னாலேயே நிறைந்திருக்கின்ற ஒரு மகா உண்மை என்று அந்த பிரம்மம், அந்த இருப்பை பத்தி பேசுறார். இப்ப இதை நாம் சமஸ்கிருத செயல்கள்ல பூரா பார்த்தோம். அதனுடைய விளக்க உரைகள் பூரா பார்த்துட்டோம். அதாவது அந்த செயல்கள் மீண்டும் மீண்டும் வருகின்ற பகுதியை மட்டும் நான் எடுத்துட்டு, ஒரே ஒரு முறை வருகின்ற அந்த செயல்களை மட்டும் எடுத்து தொகுத்து நம்ம டோட்டலா ரிபுகீதையினுடைய எல்லா செயல்களையும் கடந்த வகுப்புல நிறைவு செய்தோம் அப்படின்னு சொன்னேன் நானு. அப்ப இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ரிபுகீதையினுடைய சாரத்தை ரிபு முனிவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஒரு எளிமையா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய அந்த பிரம்மானந்த நிலையில, அந்த சொரூபத்துல, அந்த நிஷ்டையில நம்ம எப்படி நிக்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளையும் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த ரிபுகீதையினுடைய சாரத்தை பார்க்க போறோம். அதுக்கு பிறகுதான் ரிபுகீதையினுடைய சாரத்தின்படி நம்ம எப்படி சாதிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ரிபு முனிவர் என்ன சொன்னாருங்கிறத சிம்பிளா அப்படியே ஒரு மேலோட்டமா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அப்பதான் புரியும். இப்ப ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, மகனே, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அருமையான உபதேசம் மிகவும் ரகசியமானது. அரிதாகவே வேதங்களில் கிடைக்கிறது. இது தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் கூட கிடைப்பது அரிது. அப்படி இந்த விஷயத்தை முழுமையாக அறிந்தவர்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த விஷயம் முற்றும் உணர்ந்த மகான்களால், உத்தமர்களால், ஞானிகளால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முழுமையான அத்வைத வேதாந்தத்தை தான் இங்க அப்படியே நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டே வரார். அப்படி சொல்லும் போது இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, நம்ம இடத்துல இருக்கிற சுயம் இருக்கு இல்லையா, அனைவரிடமும் இருக்கின்ற சுயம் அமைதியானது அப்படிங்கிறாரு, ஆனந்தமயமானது. ஆனா அந்த அமைதியும் ஆனந்தமும் ஏன் நம்மளால உணர முடியல அப்படின்னு பார்க்கும்போது, மனதின் விகல்பங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். அதாவது மனம் இந்த மாதிரி புறத்துல இருந்து ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, அந்த விவகாரங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்க்கைய வாழுது. அப்படி இந்த மனசு இந்த உடம்பு எடுத்து வந்ததுனால இதை உண்மைன்னு நினைக்குது, இந்த உலகத்தை உண்மைன்னு பாக்குது. அப்புறம் இதுல இருக்கிற விவகாரங்களை நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்குது. அப்புறம் இந்த செயல் மூலமா நான் சுகத்தை அடைகிறேன்னு சொல்லுது. அப்புறம் சில செயல் மூலமா நான் துக்கத்தை அடைகிறேங்குது. அப்ப இது மாதிரி இந்த செயல் விளைவுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மனதினுடைய சேஷ்டை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரார் ரிபு முனிவர். அது ஏன் எப்படி புரியாம இருக்கு அப்படின்னா, அந்த மனசு அப்படி வெளி விவகாரங்கள்ல போய் அப்படி தீவிரமா நாட்டத்தை காட்டுது. இந்த புற உலகத்தை உண்மை மாதிரி நம்பிக்கிட்டு அந்த விவகாரங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டு இத உண்மை போல பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இருப்பு இருக்கு, அந்த இருப்பு பொறுத்த வரைக்கும் அது பிரிக்க முடியாததா இருக்கு. அது எப்படின்னா, தண்ணீரில் கரைந்து போன உப்பு போல. இப்ப தண்ணீர்ல போய் ஒரு உப்பை கரைச்சிட்டீங்கன்னா அந்த உப்பை பிரிச்சு எடுக்க முடியாது. அது அந்த நீர் முழுவதும் எப்படி வியாபிச்சிருக்கோ, அது மாதிரி அந்த ஒரே அறிவு, அந்த ஒரே இருப்பு எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கு. ஆனா அது வேறு, நான் வேறு என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பது மனிதர்களுடைய மனோபாவம் தான் அப்படிங்கறத இங்க ஆழமா அறிவுறுத்த வரார் ரிபு முனிவர். ஆனா உண்மையில் அந்த இருப்பு பிரிக்கவே முடியாதது. அது பிரிந்து இருப்பது போல நினைப்பது மனதின் அறியாமை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம இந்த செயல்கள்ல பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்ப இதை நம்ம அதே மனதை கொண்டு ஆழமாக விசாரித்து பார்த்தா, ஏராளமான வேறுபாடுகள் அனைத்தும் ஒருபோதும் இல்லவே இல்லை. அனைத்தும் பிரிக்கப்படாத பரம பிரம்மம்
அது தனித்த ஆன்மாவிற்கும் வேறுபட்டது அல்ல. அது நான் தான் என்று புரிந்து கொண்டு சரியாக பயிற்சி செய்வதன் மூலமாக அந்த உயர்ந்த உறுதிப்பாட்டிலே நாம் அனைத்தையும் துறந்து அதுவாகவே இருக்கின்ற பேரின்பத்தில் திளைக்க முடியும் அப்படிங்கிற ஆழமான உண்மைய நமக்கு உபதேசம் பண்ணாரு. அப்ப நம்ம இத எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த பாடங்கள் எல்லாம் வந்து படிக்க வரோம். ஆனா பெரும்பாலும் நம்ம படிக்கிறப்ப என்ன பண்றோம்னா, அப்படியே எல்லாம் கேட்கிறோம், எல்லாம் புரியுதுங்கிறோம். ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த பாடம் கேட்கிற 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ ரொம்ப ஆர்வமா இதெல்லாம் கேட்போம். ரொம்ப அருமையா இருக்கு அப்படிம்போம். ஆனா நம்ம திருப்பி விவகாரத்துக்குள்ள போன பிறகு இந்த பாடத்தெல்லாம் விட்டுடுவோம். விட்டுட்டு நம்ம விவகாரம் தான் முக்கியமா இருக்கிற மாரியும், அந்த விவகாரத்துல இருக்கிற சாதக பாதகங்கள்ல நம்ம பாதிக்கப்படுவது போலவும், அதுல சில விஷயங்கள்ல நமக்கு சுகம் இருப்பது போலவும், சில விஷயங்கள்ல நமக்கு துக்கம் இருப்பது போலவும் மனசு அதுல போய் மாட்டிக்கிட்டு, இந்த வெளி விஷயங்கள்லயே நாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருமைகள்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தெரியாமயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை அப்படின்னு புரிய வைக்கிறாரு ரிபுமுனிவர். ஆனா இந்த மனத வந்து நீங்க அந்த மாரி வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விவகாரங்கள் உண்மையா அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அது மாரி வெளி விவகாரங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நமக்கு புரியும்போது, தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள மனசு போய் சிக்காது, போகாம தடுத்துக்க முடியும். ஏன்னா மனம் வந்து ஆசை வசப்பட்டு தான் எதுலயாவது போய் மாட்டிக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த பிடிக்க பார்க்கும். அதுல போய் ஆசைப்படும். அத நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்ட்டு எதையோ ஒண்ணு இழுத்து போட்டுக்கிட்டு, அதுல சாதிச்சு காட்டுறேன். நான் வெற்றி பெற்றே தீருவேன். அப்படி இப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு பயங்கரமா மோட்டிவேஷனல உருவாக்கிக்கிட்டு, அதுல முட்டி மோதி, போராடி, அப்புறம் அடிபட்டு, உழண்டு, அப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது பல வருடங்கள், பல காலங்கள் ஓடி இருக்கும். திரும்பி பார்த்தா ஒண்ணும் வெற்றியா முடிஞ்சிருக்காத பார்க்கிறோம். அப்ப ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த காரணங்களும், விளைவுகளும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட விசேஷ சுகங்கள் அப்படிங்கிறத ரிபு முனிவர் வந்து ரொம்ப ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இங்க என்ன அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரே ஒரு இருப்பு மட்டும் இருக்குது. அது மட்டுமே இருக்கிறதுனால, அது எந்த ஒரு விசேஷ சுகங்களுக்குள்ளும் வருவதில்ல. அது ஞானிகளுக்கு புரிஞ்சு போன பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னை அந்த இருப்பு நிலையில இருத்திக்கிட்டு, இந்த உலகத்த வெற்று பார்வை பார்ப்பாங்க. அப்படி வெற்று பார்வை பார்க்கிறவங்க மட்டும் இல்ல, அது வந்து சாட்சியா அதாவது அதுல சம்பந்தப்படாம இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, என்ன ஒரு இந்த நிகழ்வுகள் இந்த உலகத்துல நடந்தாலும் மனம் கலங்காம இருக்க முடியுமா? அப்படிங்கிறத வச்சு தான், அது நமக்கு சாத்தியமாகுதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது அவங்கவங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து யாருமே கத்துக் குடுக்க முடியாது. இப்ப இந்த மாரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிட்டு, நம்ம நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து, நம்ம அனுபவத்துக்கு போகும்போது, நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருந்தா, சுமூகமா போயிட்டு இருந்தா பாதிக்க மாட்டோம். அப்படியே போயிட்டு இருப்போம். நமக்கு முரண்பாடான விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாரி இருந்தா, மனம் வேதனைப்பட ஆரம்பிச்சுருவோம். அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சிந்திக்க பார்ப்போம். அப்புறம் அத செயலாக மாற்றி, அதுல பல சிக்கல்கள உருவாக்கி, மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். இது மாரி நெறைய பேரு நெறைய அனுபவ உண்மைகள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நெறைய பேர் வாழ்க்கையில மீண்டும், மீண்டும் அது மாரி போய் சறுக்கி சிக்கிக்கிறாங்க. பட் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இது மாரி உயர்ந்த ஞானத்துக்கு வருவதற்கு தடைகள் என்று சாஸ்திரம் சொல்லிடும். ஆரம்பத்திலே தடைகள் என்னன்னா, அத்தியாத்மிகம், அதிபௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 தடைகள். அதாவது தனக்குத்தானே தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை, இயற்கையினால் வருகின்ற தடை அப்படின்னு ஒரு உயர் விஷயத்தை நோக்கி நம்ம முன்னேறுவதற்கு இது மாரி தடைகள் வரும். அது ஏன்னா, நம்முடைய மனம் கடந்த மற்றவர்களுடைய மனதும் கூட அத அப்படி மாற்றி வைத்துவிடும். அப்படி மாற்றத்தை உண்டு செய்துவிடும் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பிராக்டிகலா வாழ முயற்சிக்கும்போது, வாழ்வதற்கு எத்தனிக்கும்போது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மள என்ன பண்ணுதுன்னா, உலக விவகாரங்களுக்குள்ள போய் நம்மள மாட்ட வச்சுடுது. இப்ப எல்லோருக்குமே உலகத்துல வாழ்ந்தாகணும், பொருளாதாரம் தேடியாகணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிற அத்தியாவசிய தேவைகள நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாகணும். அப்புறம் நம்ம அந்த ஒரு தேவைக்காக ஓடும்போது, அது நமக்காக மட்டும் ஓடுவதில்ல. நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம வாழ வைக்கணும். அப்போ நம்ம குடும்பத்துல மனைவி, குழந்தை, தாய், தகப்பன் அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்மள சார்ந்து இருப்பதனால, அது சம்பந்தமா நம்ம மேலும் மேலும் விவகாரங்களுக்குள்ள போய் சிக்குவோம். அப்ப இது மாரி சிக்குறது மட்டும் இல்லாம, அதுல சில விசேஷ சுகங்கள்ல போய் தீவிரமா நாட்டம் வச்சுக்குவோம். அப்ப இதுதான் இங்க வந்து நமக்கு நம்முடைய உயரிய பாதைக்குள்ள போவதற்கு தடையாக இருக்குதுங்கிறத மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த மாரி பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு, அப்ப எப்படி நீங்க சொல்ல வரீங்க? அப்ப இந்த மாரி பாதையில வந்தா நம்ம இதெல்லாம் விட்டுடணுமா? அப்ப குடும்பமெல்லாம் இருக்கக்கூடாதா? குழந்தை குட்டியோட நம்ம கொஞ்சக்கூடாதா? அப்ப அப்பா, அம்மாவ பார்க்கக்கூடாதா? அப்படி சொல்ல வரீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இங்க சாஸ்திரம் சொல்ல வரல.
நம்ம உள்வாங்குற விஷயத்தினுடைய உண்மை சாரத்த உறுதியா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்ப இருப்பது இருப்பு மட்டுமே அப்படின்னு தன்னுடைய தனித்துவ நிலைய ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா, அந்த பிரம்ம அனுபவத்துக்குள்ள, அந்த அகண்ட அறிவுக்குள்ள ஒருத்தன் ஆழமா நுழைஞ்சுட்டான் அப்படின்னா, இப்போ அந்த வாழ்க்கை என்பது அந்த தனி உடலுக்கு மட்டும் இல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டதா இருக்கிறதுனால, அத வெற்று பார்வையா பார்க்கும்போது, இங்க யார யார் வாழ வைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி அப்புறமேட்டு அதுக்குள்ள ஆழமா எழுந்திரிக்கும். ஏன்னா, இப்போ இந்த பாண்ட், பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது நம்மை சார்ந்த வாழ்க்கையா நம்ம பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்ப நாம வந்து இந்த உயர் பரிமாண அறிவு நிலையில நின்னு இந்த உலகத்த பார்க்கும்போது, எல்லாம் நான் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும்? ஏதேனும் ஒரு மாற்றத்த உண்டு பண்ணிட முடியுமா? அப்படின்னு கூட நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். அதுவும் முடியாதுன்னு தான் பிராக்டிகலா நம்ம சொல்லலாம். ஏன்னா, இப்போ நீங்க ஏக்கத்துவ நிலைக்குள்ள நான் வந்துட்டேன். இங்க இருப்பதெல்லாம் நான் தான். அப்படிங்கிற மாரி ஒரு தெளிவுக்கு வந்து இந்த உலகத்துல பார்க்கும்போது, வள்ளல் பெருமான் சொன்ன மாரி "வாடிய பயிரை கண்டு நான் வாடினேன்" அப்படின்னு நீங்க சொன்னா, நீங்க வாடத்தான் முடியும். அந்த வாட்டத்துக்கான சொல்யூஷன் நீங்க எப்படி குடுக்க முடியும்? இப்ப விவசாயி ஒரு விவசாய பண்ணைய வச்சிருக்கிறான். அவன் வந்து பயிர்கள பயிரிட்டு இருக்கிறான். அந்த பயிர்ல அவனுக்கு போகம் விளையிற டைம்ல மழையே வரல. அவன் என்ன பண்ணுவான்? தண்ணி இல்லாம அந்த பயிர் வாடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணிய வந்து அவன் குடுக்கணும் அப்படின்னாலும், அவனுடைய பூமியில நீர் இல்ல. போர்ல தண்ணி இல்ல. கிணறுலயும் தண்ணி வத்தி போச்சு. அப்ப அவன் வானம் பார்த்த பூமி. அவன் வச்சிருக்கிற பூமி வந்து வானம் பார்த்த பூமி. அதாவது மழை பெஞ்சா மட்டும் தான் அந்த பயிரு உயிர் பிழைக்கும். மழை பெய்யலன்னா அந்த பயிரெல்லாம் இறந்து போகும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது விவசாயிக்கு தெரியும். ஆனா, நாம வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்ததுனால, அந்த இடத்த பார்த்துட்டு, "ஐயய்யோ! இத்தன பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்கே. இந்த வாடிய பயிரை கண்டு நான் வாடுகிறேன்" அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன மாரியே நாமளும் சொன்னா மட்டும், சொல்யூஷன் குடுத்துற முடியுமா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இதுதான் நிகழ்வுன்னு சொல்றோம். அதாவது நிகழ்வுன்னா எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆயிட்டோம் அப்படின்னா, அப்படி ஒரு நிகழ்வு கூட அங்க ஒரு படமா தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது புரிய வரும். அப்ப இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனம் வந்து அந்த விருப்பு வெறுப்பினுடைய நியதிக்குள்ள போய் சிக்கிறதுனால, இது தேவை, இது தேவையில்லை. இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறுங்கிற மாரிலாம் இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த விஷய சுகங்கள் தான் இங்க இது மாரி விவகாரங்களுக்கு வந்து நமக்கு உட்படுத்துதுங்கிறத நம்ம ஆழமா புரியும்போது, இந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டும்போது, இங்க நம்ம செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அந்த நிலை வந்து மனத அட்டைன் பண்ணும்போது சும்மா ஆயிடும் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய ரியல் சோர்ஸ். அந்த சோர்ஸ்க்குள்ள போயிட்டா, இங்க வாழ்க்கைங்கிறது தனி உடலுக்கு மட்டும் சார்ந்ததுங்கிற மனோபாவம் மாறிடும். ஏன்னா, இப்ப நான் தான் என்னமோ அத இருந்து காப்பாத்தப் போறேன். நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னு இவ்வளவு நாள் நெனச்சுக்கிட்டு இருந்த மனசு வந்து, அந்த ஒரு விஷயத்த லகுவா புரிஞ்சுகிட்டு விட்டுடும். அப்ப என்ன நடக்கும்? தானாவே நிகழ்வுல என்ன நடக்குமோ அது நடக்கும். நீங்க ஒண்ணும் செய்யறதுக்கு அங்க இல்ல. அது வந்து அனுபவ உண்மையா நீங்க பார்த்தா தான் புரியுமே தவிர, நீங்க அத அனுபவத்துக்கு வராம நீங்க ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலயோ, அல்லது ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு இருந்தாலோ, அத நீங்க வந்து சாதிக்க முடியாதுங்கிறத இங்க சாஸ்திரமும் சொல்லுது. இது போன்ற ரிபு முனிவர் போன்ற சத்குருமார்களும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க அவங்க அந்த மாரி சொல்ல வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல தேவையில்லாம சங்கல்பங்கள் விதைச்சுக்கிறோம் இல்லையா? சங்கல்பங்கள்னா என்ன? சில ஆசைகள். நான் அப்படி பண்ணலான்னு இருக்கேன், இப்படி பண்ணலாம் இருக்கேங்கன்னு ஒரு விஷயங்கள விதைச்சுக்கிறோம். அப்புறம் விகல்பங்கள், கற்பனைகள் இருக்கும். அதாவது நான் இப்படி மாறுனா நல்லா இருக்கும், அப்படி மாறுனா நல்லா இருக்கும், நான் இப்படி செஞ்சா சரியா வரும் அப்படின்னு மனம் வந்து சங்கல்ப விகல்பங்கள்ல சிக்கிக்கும். அப்ப இந்த மாரி ஒரு நிலை வந்து மனதின் நிலை தானே தவிர, ஆத்மாவிடத்துல அந்த மாரி ஒரு நிலையே இல்ல. ஆத்மாவினிடத்துல வந்து நீங்க ரொம்ப ஆழமா போய் பார்த்தீங்கன்னா, அது நம்ம புரிதலுக்காக தான் அங்க ஒரு அமைதி இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு சொன்னாலும், உண்மையிலே ஆத்மாவினிடத்துல ஒரு நிறைவான அறிவு, ஒரு அமைதி அங்க நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றதும் மனசு தான் சொல்லும். இல்ல நான் குழப்பமா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றதும் மனசு தான் சொல்லும். அப்ப இங்க நீங்க இந்த 2யுமே கடந்து நீங்க நின்னு பழகுனீங்கன்னா, அங்க ஒரு நியூட்ரல் உருவாகும். அதாவது 2க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த நிலையில வந்து உங்களுக்கு அடையறதுக்கும் ஒண்ணும் இல்ல, அடையக்கூடிய விஷயங்களும் ஒண்ணும் இல்ல, அடைபவனும் இல்ல அப்படிங்கிறது எல்லாமே நல்ல கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்ப அங்க வந்து மனசோ, புத்தியோ இல்ல. அங்க குழப்பமோ, உறுதியோ இல்ல. எந்த ஒரு பாவனையும் இல்ல. நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேங்கிற பாவனை இல்ல. இருமைகள் பற்றிய அறிவும் அங்கு சிறிதும் இல்ல. ஏனென்றால் அங்க இருப்பது இருப்பு மட்டுமே அப்படிங்கிறதுனால, அந்த இருப்பினிடத்துல நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, துக்கமும் இல்ல, இன்பமும் இல்ல, மௌனமும் இல்ல, பேச்சும் இல்ல. அப்ப எதிர் எதிர் ஜோடிகள் இல்லவே இல்ல. அதாவது இருமைகள் அப்படின்னா, நம்ம அத எப்படி எதிர் எதிர் ஜோடிகளா பார்க்கிறோம்.
எதிர் எதிர் ஜோடிகள்னா எப்படி? ஒரு நல்லது, ஒண்ணு கெட்டது. ஒண்ணு உயர்ந்தது, ஒண்ணு தாழ்ந்தது. ஒண்ணு பாவம், ஒண்ணு புண்ணியம். அப்படின்னு நம்ம என்னென்ன விசேஷ சுகங்கள் இந்த விவகாரத்துக்குள்ள வச்சிருக்கோமோ, இத எல்லாமே நம்ம வந்து டுயாலிட்டின்னு சொல்றோம். அதாவது இருமை எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம். இத வந்து எதிர் எதிர் ஜோடிகள்னு சொல்றோம். ஆனா இந்த ஜோடிகள் எதுவுமே அந்த தூய அறிவு நிலையில இல்ல. அந்த அத்தனையுமே எந்த இடத்துல இருக்குன்னா, மைண்ட்ல இருக்கு. அப்ப நீங்க இந்த ரிபுகீதையினுடைய ஆழமான விஷயத்த உள்வாங்கும்போது, இங்கு அடைபவனும் இல்ல, அடையத்தக்க விஷயங்களும் இல்ல அப்படிங்கிறது தெளிவாயிட்டா, சும்மா இருப்பது தான் சுகம். அப்ப அந்த சும்மா இருங்க, சும்மா இருங்கன்ட்டு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணிட்டாருங்கிற பாடல்லாம் நம்ம படிப்போம், எல்லாம் கேட்போம். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஆங்கிள்ல நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்திருப்பாங்க. அது அந்தந்த இடத்துல நம்ம படிக்கும்போது நல்லாவே புரியும். ஆனா ஏன் நடைமுறைக்கு வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா, அந்த மைண்ட் தன்னுடைய ஈகோவ இறக்கி வைக்காததுனால, நான் ஏதோ செய்றேன் அப்படிங்கிற ஒரு நீதி அது வச்சுக்கிட்டு இருக்கு. அத விடவே விட மாட்டேங்குது. அத விடாத வரைக்கும் நமக்கு வந்து இறை அனுபவம் உண்டாகாது. ஏன் அப்படின்னா, மைண்ட் வந்து தானா ஏதோ ஒண்ணு செய்றேன், சாதிக்க போறேங்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய விஷய சுகங்கள் தான் இப்படி விவகாரமா மாறிடுதுங்கிறத ரிபு முனிவர் வந்து புரிய வைக்கிறார். அப்ப இத கொஞ்சம் நாம விசாரணை பண்ணி தான் விட முடியும். அதாவது நீங்க இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம செய்றது சரியா? தவறா? நம்ம இப்படி செஞ்சதுனால என்ன சாதனை பண்ணோம்? செய்யாம விட்டா நம்ம என்ன பாதிப்பு அடைவோம்? இப்படி 2யுமே நீங்க சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். அதாவது சுய விசாரம் பண்ணி பார்த்தா மட்டும் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வுக்கு பதில் வந்து ஒரு தேர்ட் பெர்சன் குடுக்க முடியாது. அது உங்களுக்குள்ள இருந்து மலர வேண்டிய விஷயம். அதனால தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாரி பாடங்கள் எல்லாம் நீங்க படிக்க வந்தா மட்டும் போதாது. இந்த பாடங்கள உள்வாங்கி, இந்த பாடங்களுடைய கருத்துரைகள் வந்து என்ன சொல்ல வருது? இத பண்டைய ரிஷிகள் நமக்கு எப்படி புரிய வைக்க விரும்புறாங்க? அது நம்ம இப்படி எளிமையா எடுத்து புரிய வைக்கும்போது, இப்போ இதனுடைய உண்மை தன்மை என்ன? அப்படிங்கிறத நீங்க உணர்வு பூர்வமா நீங்க அத ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர, சும்மா மனதளவுல அத நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணி தான் போவீங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா பாடத்திட்டங்களையும் பார்க்கிறோம். நடைமுறையில அப்படித்தான் இருக்காங்க. நெறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதாவது கேட்பாங்க, அப்படியே சரிங்க நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு, அருமை அருமைம்பாங்க. அப்புறம் போயிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க இயல்பான விவகாரத்துக்குள்ள இருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் 10ஓடு 11னா இந்த விஷயமும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நடைமுறையில நம்ம செய்யக்கூடிய சராசரி வேலைகள்ல எப்படி அன்றாட நிகழ்வுகள்ல நடந்துட்டு இருக்கோ, அது மாரி இந்த பாடம் கேட்கிறதும் ஒரு அன்றாட நிகழ்வுகளா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட சிந்தனை பண்ணி பார்க்கிறதே கிடையாது. அப்படிங்கிறத பகுத்தறிவு பரிமாணத்துல நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லன்னா நம்ம வந்து அதனுடைய பின் விளைவுகள நாம அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத எல்லா துறைகளிலுமே நம்ம நடைமுறையில பார்க்கலாம். அது ஆன்மீகம் மட்டுமல்ல, உலகியல் சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க நடைமுறையில பார்க்கலாம். எப்படி உலகியல் சார்ந்த விஷயங்கள்ல நடைமுறை பார்க்கலாம் அப்படின்னா, புரியிற மாரியே சொல்லுவோமே. இப்ப நம்ம உலகியல்ல வந்து ஒரு விசேஷ சுகங்கள்ல ஈடுபடுறோம். அது மூலமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். அதன் மூலமா நம்ம ஏதோ இத செஞ்சா நெறைய பொருளாதாரத்த அடைஞ்சிடலாம். இத செஞ்சுட்டா நம்ம இப்படி வாழ்ந்துடலாம். அப்படி இப்படி நம்ம மனதுல ஏதேனும் ஒரு கற்பனைய விதைச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைய நோக்கி நம்ம ஓடுறோம். ஆனா அப்படி நம்ம ஓடுகின்ற வாழ்க்கையில அந்த இலக்க நம்ம அடைஞ்சிட்டோமா? அதை அடைவதற்கான சாதகமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டோமா? நாம் போகின்ற பாதை வந்து சரியாகத்தான் இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கறதில்ல. ஏன்னா, நமக்கு அந்த சுய அறிவ நம்ம உபயோகப்படுத்தாம, மற்றவர்களுடைய போக்க பார்த்து நம்ம பயன்படுத்த பார்க்கிறோம். அப்படி வாழ பார்க்கிறோம். அதனால வருகின்ற விசேஷ சுகங்கள் தான் நம்மள கீழ வீழ்த்தி விடுகிறது அப்படிங்கிறத நெறைய பேரால புரிஞ்சுக்கவே முடியாம போயிடுறத நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? மத்தவன் வந்து அப்படி போறான். நம்மளால ஏன் அப்படி போக முடியல? இவன் ஜெயிக்கிறான். இவனால ஏன் ஜெயிக்க முடியல? அப்புறம் நம்ம நடைமுறையில பார்க்கும்போது எல்லாருக்கும் 2 கை, 2 காலு, 2 கண்ணு தானே இருக்கு. அதே மாரி தானே எனக்கு இருக்கு. அப்ப என்னுடைய நிலையில வந்து ஏன் அத செய்ய முடியல? அவனுடைய நிலையில ஏன் அவன் அத செஞ்சான்? அவன் சாதிச்சுட்டான். நான் சாதிக்க முடியல. அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இன் டெப்த்தா ஆராய்ந்து பாருங்க. ஆன்மீகம்ங்கிறது கூட அப்புறம் போலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீகம்ங்கிறது கூட அப்புறம். இப்ப நடைமுறையில ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற பயிற்சியில கலந்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு 10 பேர் வந்து ரன்னிங் போறதுக்கு ரெடியா நிக்கிறோம். அப்ப ரெடின்னு சொன்ன உடனே நம்ம கிளம்புறோம், ஓடுறோம். அந்த 10 பேருமே உடனே போய் முதல் இலக்க அடைஞ்சிடுறோமான்னா, இல்ல. அதுல ஒருத்தர் தான் அந்த இலக்க அடையறாரு. மீதி 9 பேர் பின்தங்கிடுறாங்க. அந்த 9 பேர்ல ஒருத்தர் 2வதா வராரு, இன்னொருத்தர் 3வதா வராரு. அப்ப என்ன? முதல்ல போனவருக்கு முதல் பரிசு, 2வதா வரவருக்கு 2ஆம் பரிசு, 3வதா வந்தவருக்கு 3ஆம் பரிசு. அதுக்கப்புறம் யாருக்குமே பரிசு கிடையாது. நீங்க இந்த 3 பேர் லெவல்ல கூட ரீச் ஆகல. நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. அந்த 10 பேர்ல. அப்ப இந்த 3 பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க. மற்ற 7 பேரால ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த ரன்னிங் ரேஸ நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அதுல என்ன நீங்க புரியுது உங்களுக்கு?
பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அந்த 3 பேரும் உடல் அளவுல திடகாத்திரமா இருப்பாங்க. உள்ளத்தளவுல திடகாத்திரமா இருப்பாங்க. அவங்க நெறைய முறை ஓடி, ஓடி பிராக்டிஸ் பண்ணி, அதுல வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு திறமைசாலிகள் இடத்துல போயி, நாம எந்த முயற்சியுமே எடுக்காம நாம போய் மோதி பார்த்தோம்னா, அந்த 10 பேர்ல 3 பேர்கிட்ட போய் நம்ம 7 பேர் வந்து ஜெயிக்க முடியாம போகறதுக்கு காரணம் என்ன? நம்மிடத்துல இருக்கிற குறைபாடு தானே! அத நாம எப்படி விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு, அடுத்த முறை நானும் என்னுடைய தகுதிய உயர்த்திக்கணும். நான் வந்து உடல் ரீதியா இன்னும் கொஞ்சம் நான் என்ன தயார் பண்ணிக்கணும். இன்னும் நெறைய ஓடி, ஓடி எனக்கு வந்து மூச்சு வாங்காத மாரி என்னுடைய உடல் உறுப்புகள பலப்படுத்திக்கணும். அப்புறம் நான் ஆரோக்கியத்த மேம்படுத்துவது மட்டும் இல்லாம, உள்ளத்தளவிலும் நான் வந்து திடமா இத வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியா நான் அத வந்து ஒரு சாதனையா மாத்தணும். அப்படிங்கிற மாரி நம்மள நம்ம தயார் பண்ணும்போது, அடுத்த ஒலிம்பிக்ல வேணா நாம அந்த 10 பேரோட ஓடும்போது, ஒரு முதல் நிலைய நம்ம அடையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. அப்ப இத நம்ம நடைமுறையில எப்படி சாத்தியம் பண்ணி காட்ட முடியுதோ, அதே மாரி இந்த ஆன்மீகமும் அப்படிதான். ஏன்னா இந்த ஆன்மீகத்துல வந்து இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரிஷிகள் வந்து ரொம்ப உயர் பரிமாண அந்த ஆத்ம நிலைய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீ அந்த தூய அறிவு தான்ப்பா. நீ அந்த அறிவு நிலைக்கு போயிட்டீன்னா, இங்க அறிவதற்கு ஒன்றும் இல்ல. அறியப்படக்கூடிய விஷயங்களும் ஒண்ணுமே கிடையாது. நீயே எல்லாம் உனக்குள்ளேயே நீ உருவாக்கி வச்சு, உன்னுடைய விஷயமா மட்டும் தான் அது இருக்குது. இத நீ உணரப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அத நாம எந்த அளவுக்கு உள்ள ஆர்வமா அத நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்ம அதுல முழுமைத்தன்மை அடைய முடியும். அப்படிங்கிற மாரி இத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான், இங்க ரிபுகீதை வந்து அதனுடைய சாரத்த நம்ம இங்க புரிய வைக்க பார்க்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு விஷய சுகங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கற்பனை தான். அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கற்பனைங்கிற ஒரு விஷயமே இங்க கிடையாது. கற்பனை செய்கின்றவன் யாரும் இங்க கிடையாது. இந்த பிரபஞ்சம் தோன்றவே இல்லை. இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் கரைந்து போகாது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் எதுவும் இல்லாதது. அப்ப ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவாகவே இருங்கள் என்று ரிபு முனிவர் ஆழமா நிதாகனுக்கு இங்க அறிவுறுத்துகிறார். அப்ப நம்ம இங்க தீவிரமா ஆராய்ந்து பார்த்தா, இங்க வந்து நம்ம மனசு தான் இத இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன் நெறைய விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கி, அத வெற்றிகரமா மாத்துறதும், தோல்விகரமா மாத்திக்கிறதும், நம்முடைய மனதின் தீவிரத்தன்மையும், அதுக்கு தயாராகக்கூடிய உடலின் தகுதியை பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இன்னும் இன்டெப்த்தா இத பத்தி ஆராய்ந்து பார்த்தா, அப்படி ஒரு செயல் வந்து நீங்க செய்ய முயற்சி எடுத்தா, அந்த வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பது போல உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்குமா? அப்படின்னா, அது எந்த அடிப்படையில உத்தரவாதம் சொல்ல முடியும்? அப்படிங்கிறத இந்த ரிபுகீதை எப்படி சொல்ல வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்மள உயர் பரிமாண நிலைகள யோசிக்க சொல்லுது. எப்படி யோசிக்க சொல்லுது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு படத்துல வந்து கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சிவாஜி கணேசனுக்கு ஒரு கேரக்டர், நாகேஷ்க்கு ஒரு கேரக்டர், நம்பியாருக்கு ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம படங்கள்ல பார்க்கிறோம். பழைய படங்கள்ல. எனக்கு இப்ப புது படம்லாம் தெரியாது. விஜய், அஜித் எல்லாம் நான் அதிகமா பார்த்ததில்ல. பழைய படத்த வச்சு நான் சொல்றேன். அப்ப இங்க சிவாஜி கணேசனுக்கு ஒரு கேரக்டர் குடுத்தாருன்னா, அவரு அந்த கேரக்டர சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. நம்பியாருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் குடுத்தா, நம்பியார் அத அழகா செய்றாரு. நாகேஷ்க்கு ஒரு காமெடி கேரக்டர் குடுத்தா, அவரு அழகா அத செய்றாரு. இப்ப இந்த ரோல் வந்து அங்க அழகா அந்த படத்துல கொடுக்கப்பட்டு, அது நடைமுறையில பார்ப்பதற்கு ரசிக்கத்தன்மையில இருக்குது. அப்ப நம்ம இந்த ரோல மாத்த நினைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்பியார பார்த்து சிவாஜி, நான் ஏன் இப்படி வாழணும்? அவன மாரி நானும் வில்லன் ஆயிட்டா நான் நல்லா வாழலாம்ல. ஏன்னா நம்பியார் வந்து பயங்கரமா கொள்ளையடிச்சு பங்களாலாம் வச்சுக்கிட்டு, பெரிய ஜமீன்தார் மாரி வாழ்ந்துட்டு இருப்பாரு. சிவாஜி வந்து ஒரு சாதாரணமா இருப்பான். அப்ப இந்த மாரி இவங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தா, நாம அந்த மாரி வாழலாம்ல அப்படின்னு அவன் நெனைச்சான்னா, சிவாஜி கணேசன் என்னவா மாறணும்? நம்பியார் ரோலுக்கு சேஞ்ச் ஆகணும். கேரக்டர மாத்திக்கணும். கெட்டவனா மாறணும். அப்பதான் அவருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாரி ஒரு ரோல் பண்ண முடியும். அதே மாரி நாகேஷ் வந்து பார்க்குறாரு. நான் ஏன் காமெடியனா இருக்கணும்? நான் சிவாஜி மாரி ஒரு ஹீரோ ஆகுறேனே! அப்படின்னு நெனைச்சாருன்னா, அவரு அந்த ரோல மாத்தி செய்யலாம். ஆனா இப்படி ரோல மாத்துனா, உண்மையிலேயே அந்த படம் பார்ப்பவர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குமா? அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலேயே அந்த படம் சுவாரஸ்யமா இருக்காது. ஏன்னா, அந்த வில்லனுக்கான கேரக்டர நம்பியார் தான் செய்யணும். கதாநாயகனுக்கான கேரக்டர சிவாஜி கணேசன் தான் செய்யணும். காமெடியனுக்கான கேரக்டர நாகேஷ் தான் செய்யணும். அப்ப இப்படி அந்தந்த ரோல வந்து அழகா டைரக்டர் வந்து தீர்மானம் பண்ணி குடுத்து, அந்த படத்த எடுத்து, அத சில்வர் ஜூப்ளி ஓட்டுறார்ல. அப்பதானே அந்த படம் நல்லா ஓடி சில்வர் ஜூப்ளி அடையுது. நெறைய ரெக்கார்ட் ஆவுது. அப்ப அதுல வந்து நெறைய கலெக்ஷன் ஆகுது. அந்த போட்ட புரொடியூசரும் அந்த படத்துக்கு உண்டான பணத்த எடுத்துடுறாரு. அது மாதிரி இங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரோல நம்ம சரியா பண்றோமா அப்படின்னா, பண்ண மாட்டேங்கிறோங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது ரிபுகீதை அததான் சொல்ல வருது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் குடுத்துருக்கு. அந்த கேரக்டர் என்னன்னே உங்களுக்கு தெரியல.
நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத்தவன் கேரக்டர் பார்த்து வாழ ஆசைப்படுறீங்க. அதனால தான் அந்த 3 பேர் ஜெயிச்சாங்க. 7 பேரால ஜெயிக்க முடியல. ரன்னிங் ரேஸ்ல 3 பேர் வெற்றியாளர்களா வராங்க. 7 பேர் வெற்றியாளர்களா வர முடியல. என்ன காரணம்? அந்த 3 பேரு ஓடுறதுக்கான தகுதிய உண்டாக்கி வச்சதுனால அவங்க வெற்றியாளர் ஆயிட்டாங்க. நாம ஓடுவதற்கான தகுதிய உண்டாக்காம அவங்களோட சேர்ந்து ஓடுறோம். அப்படி நாம அவங்களோடு சேர்ந்து ஓடுவதனால் தான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறினார்கள். அப்படி மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு? நாம தான். ஏன்னா நாம ஓடத் தெரியாம ஓடி அந்த 3 பேர ஓட வச்சுட்டோம். அப்ப அந்த 3 பேர் வெற்றியாளர்களா மாறுவதற்கு ஓடத் தெரியாத 7 பேர் தான் காரணம். அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த விஷயத்த டெப்த்தா கவனிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா நீங்க அவர்தான் வெற்றியாளர்கள், நாம தோல்வியாளர்கள் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கக் கூடாது. அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு நாம் தான் கருவியாக இருந்திருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மறந்துடக்கூடாது. நான் சொல்ற விஷயம் எல்லாம் ரொம்ப இன்டெப்தா யோசிக்கக்கூடிய விஷயம். அப்ப 7 பேர் தோல்வி அடைகிறதுனால 3 பேர் வெற்றியாளர்களா மாறினாங்க. அது மாதிரி வாழ்க்கையிலையும் சாதனையாளர்கள் உருவாவதற்கு சாதனை அவர்கள் செய்தார்கள்னா மற்றவர்கள் சாதிக்காததுனால தெரியுது அவர்கள் சாதனையாளர்கள் போல. ஆனா எல்லோரும் சாதிச்சா எல்லோரும் சாதனையாளர்களா மாறலாம்ல. அது ஏன் முடிய மாட்டேங்குதுன்னா இயற்கை இப்படிதான் வச்சிருக்கும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்படி எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டா சுவாரஸ்யம் இருக்காது. உலகத்துல அந்த நிகழ்வு சரியா நடக்காது. பேலன்ஸ்டா இருக்காது. அப்ப பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும். அப்பதான் அந்த நீதி மாறாம உலகம் இயங்கும். இப்ப வெறும் வெப்பம் மட்டுமே இருந்தா நம்மளால வாழ முடியுமா? வெறும் குளிர்ச்சி மட்டுமே இருந்தா நம்மளால வாழ முடியுமா? அப்படி வெறும் குளிர்ச்சின்னா அண்டார்டிகா மாதிரி பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால வாழவே முடியாது. அல்லது வெயில் பயங்கரமா பாலைவனம் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால அங்கேயும் இருக்க முடியாது. அப்ப நம்ம 2ம் இல்லாம பேலன்ஸா எங்க இருக்கோ அங்க போய் நம்ம வாழ்றது தானே நமக்கு நல்லா இருக்கும். விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா வெயிலாவே இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது. பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது. அப்ப 2ம் இல்லாம ஒரு மாடரேட் கிளைமேட் இருக்கணும். அது 2ம் இல்லாத மாதிரி நிலையான கிளைமேட் இருந்தா அந்த இடத்துல மனிதன் வாழ்வதற்கான சூழல் இருக்கு. விவசாயம் பண்ணுவதற்கான சூழல் இருக்கு. அங்கதான் உயிரினங்கள் உற்பத்தி ஆக்க முடியும். அப்ப இந்த பேசிக் கான்செப்ட இயற்கை வச்சிருக்கு. அப்ப இது எந்த அடிப்படையில் இயற்கை வச்சிருக்குன்னா, அந்த நிகழ்வுல காட்டுது. பேலன்ஸ்டா இருந்தா தான் இங்க எல்லாமே சமமா போகும். அது இம்பேலன்ஸ் ஆனா இங்க எல்லாம் மாறிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப இத நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிற மாரி இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்க, நம்ம மைண்ட்லயும் நம்ம பேலன்ஸ்டா நம்மள மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த சுக தூக்கம் இருக்காது. அத நம்ம இங்க ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா, இங்க விவேகத்தினால விழித்துக்கொண்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க உலகம் என்பது ஒன்று படைக்கப்படவே இல்லை. இந்த பிரபஞ்சம் என்பது படைக்கப்படவே இல்லை. ஏனென்றால், இருப்பு மட்டுமே இருக்கிறது. இங்க படைப்பு தெரிவது போல தோன்றுவது மனதினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறதுனால இங்க ரிபுமுனிவர் எப்படி உடைக்கிறார்னா, இந்த மாயையின் தோற்றம் இல்லாதது. இந்த மாயையின் விளைவுகள் ஏதும் இல்லை. அதில் அறிவும் இல்லை, அறியாமையும் இல்லை. அதில் இறைவன் அதாவது ஈஸ்வரன் அல்லது தனிநபர் ஜீவன் என்பது கூட இல்லைங்கிறாரு. ரிபுமுனிவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்தையே உடைச்சு பேசுறாரு. வேதாந்தத்துல நம்ம எடுக்கும்போது வேதாந்த பாடங்கள் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இது காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட் ஈஸ்வரான்னு சொல்றோம். நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்ட நம்ம ஜீவாத்மா அப்படிங்கிறதுனால ஜீவன் என்று சொல்றோம். அப்ப நான் ஜீவன், அவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற 2 நிலைப்பாடுகள நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல சொல்றோம். ஆனா ரிபுமுனிவருடைய ரிபுகீதை என்ன சொல்லுதுன்னா, அப்படி கூட ஒண்ணுமே இல்லன்ட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாருன்னா, இங்க மாயையின் தோற்றமே இல்ல. ஏன்னா மாயை என்பதே பிரம்மம் விரும்பினால் தான் உண்டாக்க முடியும். இல்லன்னா அவசியம் இல்ல. அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கிறதுங்கிற ஒரு நிலையான விஷயத்தை ரிபுமுனிவர் கொண்டு நிறுத்தும்போது, எல்லாத்தையுமே உடைக்கிறாரு. அப்ப மாயையின் தோற்றம் இல்லாதது, இந்த மாயையின் விளைவுகள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மாயையில அங்க அறிவும் இல்ல, அறியாமையும் இல்ல. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து உங்களுக்கு ஈஸ்வரன் வரான்? எங்கிருந்து ஜீவன் வரான்? அப்ப இறைவன் என்ற ஒரு ஈஸ்வரனும் கிடையாது, தனிநபர் என்ற ஜீவனும் இல்லை. இதில் யதார்த்தமும் இல்லை, உண்மையற்ற தன்மையும் இல்லை. அப்ப இதில் உலகின் தோற்றம் சிறிதும் இல்லை. அப்ப ஒரு கருத்தின் சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே இருங்கள் அப்படின்னு தான் இங்க ரிபுமுனிவர் நம்முடைய சுயத்தை காட்டி கொடுக்கிறாரு. எந்த ஒரு சங்கல்ப சுவடுகளும் இல்லாம நம்முடைய சுயத்துல நம்ம அந்த பேரின்பத்துல இருந்த முடிஞ்சா அதுதான் பிரம்மத்தினுடைய இருப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அது அவரு எடுத்து சொல்லும் போது நமக்கு இப்படிதான் பல விஷயத்துல உடைக்கிறாரு. அப்ப பல கடவுள்கள் கிடையாது, அங்கு வழிபாடுகள் கிடையாது, சேவைகள் கிடையாது. 3 வடிவங்களிலே சொல்லுகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. வடிவங்களின் முக்கோணத்தை பற்றிய தியானமும் கிடையாது. உயர்ந்த சிவனின் வடிவமும் கிடையாது. அதில் பரசிவனை பற்றிய தியானம் கிடையாது. அப்போ ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல்
எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திடுங்கள். அதுவே அதுவாகவே. அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாரு. அதே மாரி சொல்றாரு. வேறுபாட்டை குறிக்கின்ற எந்த நடவடிக்கையும் இல்லாதது. அதில் பக்தியோ இல்லை, அறிவோ இல்லை. இதில் எந்த பலனையும் பெற முடியாது. அது இல்லாமல் அது உயர்ந்த தங்குமிடம் அல்லது உயர்ந்த நிலை என்று ஒன்றை அடைவதும், அல்லது ஒன்று தாழ்ந்த நிலை என்று ஒன்றை விளக்குவதும் கிடையாது. ஏனென்றால் இங்கு அடையத்தக்கது எதுவும் கிடையாது. ஆகவே உங்களுடைய மனதில் ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திடுங்கள். அதுவே அதுவாகவே நிலைத்திருங்கள். அப்படிங்கிறத தான் இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அப்ப ரிபமுனிவர் சொல்ற சாரம் ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். அதாவது அந்த பிரம்மம், அந்த இருப்பு அப்படிங்கிற நிலையில இரண்டாவதான ஒரு விஷயமே கிடையாது. அது நான் மட்டுமே இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு நிலை. அந்த நிலைய நீங்க அனுபவம் ஆக்கும்போது, நீங்க இந்த உலகத்துல என்னென்ன விவகாரங்கள ஏத்தி வச்சிருக்கிறீங்களோ, அத்தனையும் இறக்கி வச்சா மட்டும் தான், அது உங்களுக்கு அனுபவம் ஆக்கும். ஆனா நாம ஏதோ ஒண்ண பிடிக்க பார்க்கிறோம். ஏதோ ஒண்ண அடைய பார்க்கிறோம். இதை அடையப் போகிறேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன்னு மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நீங்க உங்க சுயத்துக்குள்ள போக முடியாது. அப்படிங்கிறது தான் ரிபு முனிவர் ரொம்ப இன்டெப்த்தா பேசிக்கிட்டே வராரு. இன்னும் சொல்றாரு. உடல், புலன்கள் அல்லது உயிர் எதுவும் இல்லாதது. அதில் மனம், புத்தி அல்லது சிந்தனை எதுவும் கிடையாது. ஆணவம் அல்லது அறியாமை எதுவும் இல்லை. இவற்றில் அனுபவிப்பவர் யாரும் இல்லை. இதில் நுண்ணியது அல்லது பெரியது என்று எதுவும் இல்லை. மேலும் அதில் சம்சாரத்தின் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி என்ற ஒரு தடயமும் இல்லை. இதெல்லாம் விட்டுவிட்டு எந்த ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே இருங்கள். அப்படின்னு திருப்பியும் ஆழமா அறிவுறுத்துறாரு. அப்ப அவர் சொல்லிட்டு வரதெல்லாம் எந்த அடிப்படையில சொல்லிக்கிட்டே வராரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்ம நிலையில, அந்த பிரம்ம நிலையில, அந்த இருப்பு நிலையில சொல்றாரு. அந்த இருப்பு நிலையில போயிட்டா 2வதான விஷயங்கள் என்னவ வேணா இருக்கட்டுமே. அது நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கங்க. என்ன ரூபம் வேணா வச்சுக்கங்க. அது எல்லாத்தையும் நீங்க விட்டுத்தான் ஆகணும். எல்லாத்தையும் இறக்கித்தான் ஆகணும். அதான் சொல்றாரு. அந்த ஆத்ம நிலையில, அந்த பிரம்ம நிலையில அதில் ஆசையும் இல்லை, கோபமும் இல்லை. அதில் பேராசை ஏற்பட்ட மோகமும் இல்லை. ஆணவம், பொறாமை கொண்ட தீமையும் இல்லை. மனதில் வேறு எந்த அசுத்தங்களும் இல்லை. அதில் அடிமைத்தனம் பற்றிய மாயையான கருத்தும் இல்லை. மேலும் விடுதலை என்ற ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே அப்படின்னு திருப்பி ஆழமா நமக்கு அறிவுறுத்துறார். அப்ப அவர் எப்படி அதை புட்டு புட்டு வைக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்ம எத்தனையும் மனதுல ஏத்திக்கிட்ட விஷயம் எத்தனை? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு கோபம் இருக்கு, எனக்கு ஒரு பேராசை இருக்கு, எனக்கு ஒரு மோகம் இருக்கு, எனக்கு ஒரு ஆணவம் இருக்கு, எனக்கு ஒரு பொறாமை இருக்கு, அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள். இவ்வளவும் நம்மளால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இதுல மாதிரி நீங்க இந்த உலகத்துல என்ன ஒரு விஷயத்தை பிடிச்சாலும் சரி, அது எல்லாம் மனதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். இப்ப நீங்க ஆத்ம ஞானியா நான் மாறிட்டேன், இப்ப எனக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது மனதின் சேஷ்டை தான். ஏன் அப்படின்னா, மனம் இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த நிலையை அடையவே முடியாது. அத யார் சொல்றா? தாயுமான ஒரு பாடல் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். "சினமிரக்க கற்றாலும், சித்தியெல்லாம் பெற்றாலும், மனமிரக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே" அப்படின்னு பராபர கண்ணியில பாடுறாருல்ல. அப்ப என்ன சொல்றாரு? எனக்கு கோபமே வர்றதில்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும், எனக்கு அட்டமா சித்திகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும், அப்படி சொல்றவன் யாருங்க? எனக்கு கோபமே வர்றதில்லைன்னு சொல்றவன் யாரு? அது மைண்ட் தான் சொல்லும். எனக்கு சித்துக்கள் வந்துருச்சு. நான் அப்படியே தண்ணி மேல நடக்கிறேன். நான் அப்படியே காற்றுல பறக்கிறேன். அப்படின்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டிக்கிட்டு, அதை செய்பவன் நான் அப்படின்னு ஒரு ஈகோல வாழ்ந்துட்டு இருக்கிறது எது பண்ணும்? அதே மைண்ட் பாடி தான் பண்ணும். ஆத்மா அதை செய்யாது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க மனம் இறக்காம அந்த அறிவு நிலைய, அந்த உயர்ந்த ஆத்ம நிலைய அடையவே முடியாது. அப்ப ஏதோ ஒன்றை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மைண்ட் தான். நான் எதுவுமே அடையவில்லை அப்படின்னு சொன்னாலும் மைண்ட் தான். அப்ப இங்க எல்லாமே மைண்ட் தான். அப்ப மைண்ட எப்ப மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க கொண்டு போறீங்களோ, அப்பதான் அந்த கான்சியஸ்னஸ் பிரகாசிக்க தொடங்கும். அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல 2வதா ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க. அது அயம்னஸ் ஸ்டேட். அது நான் மட்டும் தான். எனக்கு வேற இங்க சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்ப கருத்துக்கள், சங்கல்பங்களே இல்லாத, எந்த சுவடுகளும் மனதில் தோன்றாத, எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே அப்படிங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்றாரு. எப்பயுமே அப்படிதான் ஹைலைட் பண்றாரு.
திருப்பியும் சொல்றாரு, தொடக்கமோ முடிவோ இல்லாத ஒன்று. இதில் கீழ், நடு அல்லது மேல் என்பது இல்லவே இல்லை. அதில் சந்நிதியோ தெய்வமோ இல்லை. அதில் தர்மமோ நேர்மையோ நடத்தையோ இல்லை. அதில் காலமோ இடமோ இல்லை. மேலும் அதில் உணரப்பட வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை. ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே. எப்படி மீண்டும் மீண்டும் சொல்றார் பாருங்க. மீண்டும் மீண்டும் இதையே சொல்வாரு. அப்புறம் சொல்றாரு, பிரம்மத்தை உணர்தல் என்கின்ற சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 வழிமுறைகளும் இல்லை. இதில் சத்குரு இல்லை, விடாமுயற்சி உள்ள சீடனும் இல்லை. இதில் மாறாத அறிவு இல்லை, அதில் புகழ்பெற்ற ஞானி முனிவன் கூட இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றார். எப்படி ரிபமுனிவர் இவ்வளவு உடைக்கிறாருங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல பாத்தீங்களா? ரிபமுனிவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் இருக்கு இருக்குன்னு இவ்வளவு நாள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம என்னென்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்? நம்ம பிரம்மத்தை உணர போறேங்க. நான் அந்த பிரம்மத்தை உணரணும்னா என்னங்க செய்யணும்? நீங்க ஏம நியமத்தை கடைப்பிடிக்கணும். சரி, அப்புறம் வேறங்க? நீங்க வேதாந்த சாஸ்திரத்தை சாதன சதுஷ்டயம் கடைபிடிக்கணும். அப்ப ஏம நியமம் கடைபிடிக்கணும், சாதன சதுஷ்டயம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இங்க ரிபமுனிவர் என்ன சொல்றாரு? பிரம்மத்தை உணர்தல் சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 வழிமுறைகள் இல்லை. அப்படி உணரக்கூடிய விஷயத்திலே சத்குரு இல்லை, விடாமுயற்சி உள்ள சீடனும் இல்லை. இதில் மாறாத அறிவு இல்லை, அதில் புகழ்பெற்ற ஞானி முனிவன் என்ற அடையாளமும் இல்லை. இதில் 2 வகையான விடுதலையும் இல்லை. என்ன மாதிரி விடுதலை? ஜீவன் முக்தி என்று உயிரோடு இருக்கின்ற பொழுது அடைகின்ற ஒரு விடுதலை, விதேக முக்தி என்று உடலை பிரிந்து விட்ட நிலையில் அடைகின்ற ஒரு விடுதலை. இப்படி 2 விடுதலைகளும் இல்லை. அதில் எந்த நேரத்திலும் எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே. அப்ப எப்படி பாருங்களேன், இப்ப நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நம்மளால என்னடா இவ்வளவு உடைக்கிறாரே, ஒண்ணுமே இல்லைங்கிறாரே, எப்படிங்க இது என்னால எப்படிங்க இதை அட்டைன் பண்றது அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டா தாங்க முடியும். அதுதான் கடைசியா புத்தர் அடைஞ்சாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். அதாவது என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு புத்தர். தலைகளா நின்னு பார்த்தாரு, உடம்ப உருக்கி பார்த்தாரு, சாப்பிடாம இருந்து பார்த்தாரு, ஆயிரம் பயிற்சி முறைகள், தியான முறைகள் எல்லாம் பண்ணி 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 கடைசியில மரண நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா உடம்பையும் உருக்கி சாப்பிடாம இருந்தா அது சாத்தியமாகுமான்னு பார்த்து, அப்புறம் அந்த உடம்பையும் நம்ம இழந்துடுவோங்கிற நிலையில அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடந்தப்போ ஒரு பெண்மணி கொண்டு வந்து அவருக்கு உணவை ஊட்டி விட்டு மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்து உட்கார வச்ச பிறகு அவர் யோசிக்கிறாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு அவர் எல்லாம் திரும்பி ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போதுதான் இவ்வளவு விஷயங்களை நான் ஏதோ தேடி தேடி தவறான புரிதல்ல நாடி நாடி ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அப்ப இனிமேல் நான் அடையறதுக்கும் ஒண்ணும் இல்லைன்ட்டு அக்கடான்னு போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காரும் போது அது போதி மரமா மாறிடுது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த மரத்துக்கு அடியில அவர் ஞானத்தை அடைந்தார். அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க எதுவுமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அட்டைன் பண்ணிட்டா முடிஞ்சுதுங்க. அடையறதுக்கு ஒரு 2வதான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா இங்க நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றது எல்லாம் மைண்டே தான் பிளே பண்ணும். இப்ப நீங்க அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள நான் இதை படிக்கிறேன்றதும் மைண்ட் தான். யோக முறையில போய் நான் பிராக்டிஸ் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேங்கிறதும் மைண்ட் தான். எவ்ரிதிங் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அதை தனித்தனியா நான் விளக்கம் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. நீங்க இந்த உலகத்துல எதை வேணா பண்ணி பாருங்க. அது எல்லாமே மைண்ட் தான் பண்ணும். மைண்ட் இல்லாம எதுவுமே இங்க பண்ண முடியாது. அப்ப நீங்க இந்த உலகத்துல அடையக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆசைப்படுவது எது? மைண்ட் தான். அப்ப நீங்க உண்மையிலேயே அந்த அறிவா பிரகாசிக்கணும்னா நீங்க எதை விடணும்? மைண்ட விட்டா போதும். வேற எதையுமே நீங்க விட முடியாது. ஏன்னா இத்தனையும் மைண்ட் தான் ஏத்தி வச்சிருக்கு. நான் சொல்ற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. புரியவும் புரியாது. ஏன்னா இது ஒரு பெரிய பகுத்தறிவு பரிமாணத்துல வந்தவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ரிபமுனிவர் மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னா அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையை அடையணும். அப்பதான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டியே வரும். ஏன்னா மனிதனும் புனிதனாகலாம், மனிதனும் தெய்வீகத்தன்மையை அடையலாம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது மனசு ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் மனம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மனம் இருந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் அங்க அறிவு பிரகாசிக்காது. அப்ப மனமற்ற நிலையில தான் அறிவு பிரகாசிக்கும் அப்படின்னு நமக்கு புரியுதுங்க. ஆனா ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? மனதனுடைய தேவைகளை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. எப்பயுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது ஏன்னா மனசு நம்மளை ஏமாத்தும். எப்படி ஏமாத்தும் அப்படின்னா, இப்ப நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்த அது பிடிச்ச மாதிரி மாத்திக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த உலகத்துல மற்றவன்லாம் என்னென்னமோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறான், அவர்கள் எல்லாம் மூடர்கள்,
நான் பாருங்க அத்தியாத்ம ஞான வழியில வந்து ஆன்மீகத்தை தேடி வந்திருக்கேன். நான் வந்து புத்திசாலி அப்படி நம்ம மைண்ட் நினைச்சுக்குது. ஆனா நம்ம மைண்ட் அப்படியே நம்மள ஏமாத்துது. ஏன் அப்படின்னா, அவன் வேற ஒரு ஆங்கிள் அத தேடி போறான். நாம வேற ஒரு ஆங்கிள்ல இத தேடி வந்திருக்கிறோம். ஆனா இங்க இப்படி தேடுறதும் அதே மனசு தான். அப்படி தேடுறதும் அதே மனசு தான். அப்ப 2 பக்கமும் 2 விதமா தேடி இந்த ஆசிலேஷன்ல மைண்ட் ஏதாவது ஒண்ண புடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு இந்த பக்கம் தியானத்த புடிச்சுக்கும், இல்ல அந்த பக்கம் யோகத்த புடிச்சுக்கும். இல்லன்னா 2யும் விட்டுட்டு சினிமா, இந்த உலகம் அப்படி இப்படின்னு வேற ஏதாவது விவகாரத்த புடிச்சுக்கும். ஆக மொத்தத்துல மனசு வந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சுட்டே இருக்கும். பிடிக்காம மனதினால் இருக்கவே முடியாது. அப்ப மனம் இருக்கிற வரைக்கும் விவகாரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் விமோசனங்க? இதுக்கு என்னதான் வழி? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க இல்லையா? அதுக்கு தான் ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல உங்களுடைய மனசு வந்து ஏதாவது ஒண்ண பிடிக்கத்தானே ஆசைப்படுது. அப்ப அதுக்கு வந்து ஏன் கெட்டத பிடிக்கணும்? நல்லத பிடிங்களேன். அப்ப கொஞ்சம் நீங்க அந்த மனதுக்கான அந்த புரிதல மேம்படுத்தி பகுத்தறிவு பரிமாணத்துல மேல வந்து, அப்புறம் அந்த மனச நீங்க விட்டுடலாம்ல. ஏன்னா அந்த மனசு தானே உங்கள இப்படி சேஷ்ட பண்ணுது. அப்ப அந்த மனதுக்கு வந்து தேவையில்லாத விஷய சுகங்கள குடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது விவகாரத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளிய வர பாக்காது. ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பிடிச்சதாவும் இருக்குதுங்கிறனால அதையே விடாம மனசு இல்லாம அதுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாரி வெளி விவகாரங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மனச நீங்க ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது. அப்ப இந்த மனதுக்கு திருப்தி குடுக்கணும்னா, அந்த மனத வந்து கொஞ்சம் நம்ம டைரக்ஷன மாத்தி குடுக்கணும்ல. அதுக்கு தான் நம்ம இந்த யானை ஓமானம் சொல்லுவோம். யானை என்ன பண்ணும்னா, துமிச்சங்கைய ஆட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும். சும்மாவே கைய வச்சுக்காது. அப்புறம் ரோட்ல நடக்கும்போது சும்மா இருக்காது. எதையாவது புடித்து இழுக்கும். வம்புக்கு போகும். அப்ப உடனே இந்த யானைப்பாகன் என்ன பண்றான், இந்த யானை தும்பிக்கை சும்மா இருக்காது. இது கையில அங்குசத்த குடுத்துட்டோம்னா, சும்மா இருக்குன்ட்டு அவன் ஒரு கையில ஒரு பொருள குடுத்துடுறான். அவன் அந்த யானைய அடக்குறதுக்காக வச்சிருந்த அங்குசத்தையும் அது கையில குடுத்து வச்சுட்டா, அது ஏதோ ஒரு பொறுப்பு குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்முனு வச்சுக்கிட்டு அந்த யானைப்பாகன் பின்னாடி அமைதியா வந்துட்டு இருக்கும். அப்ப அதோட தும்பிக்கை ஆடாம இருந்தா, அது அப்படியே அவர ஃபாலோ பண்ணும். ஆடிக்கிட்டே இருந்தா, அது ஃபாலோ பண்ணாது. அப்ப மைண்ட் இப்படிதான். ஆடிக்கிட்டே இருந்தா ஆத்மாவ அறியாது. அந்த மைண்ட் நின்னா தான் ஆத்மாவ அறிய முடியும். அறிவு பிரகாசிக்க முடியும். அப்ப மைண்ட நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனதின் ஆசைகள துறக்கணும். ஏன்னா, "ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாகினும் ஆசை அருமின்" திருமந்திரம் சொல்ற மாரி, நீங்க எத அடைய ஆசைப்பட்டாலும் உங்களால வந்து அத அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம படிக்கலாம், கேட்கலாம், கதை கேட்கிற மாரி கேட்டு போலாம். சாதிக்க முடியாது. நெறைய பேர் அப்படி சாதிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் பிரச்சனை. ஏன்னா, மனசு வந்து அவங்கவங்களுக்கு விருப்பமான விஷயத்த பிடிச்சுக்கிட்டு, அது நல்லது அப்படின்னு நியாயமும் சொல்லும். அவன் வந்து கெட்ட வழியில போயிட்டான். அவனால கெட்டு அழிஞ்சுட்டான். நான் நல்ல வழியில போயிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கும். ஆனாலும் மரணம்னு வரும்போது, இவனும் மறுபிறவிக்கு வருவான். அவனும் மறுபிறவிக்கு வருவான். ஏன் அப்படின்னா, இவன் நல்ல விஷயங்கள நாடி மனதுல இது நல்லது நல்லதுன்னு ஓடி, இதனால அவனுக்கு அதுல ஒரு பிடிமானம் உண்டாகி, அது சம்பந்தமான வாழ்க்கைய அவனுக்கு அடுத்த பிறவில குடுத்துரும். அவன் கெட்ட விஷயங்கள நோக்கி ஓடி, ஓடி அதுல ஒரு பிடித்தம் உண்டாகி, அது சம்பந்தமான வாழ்க்கை அவனுக்கு அடுத்த பிறவில குடுத்துரும். ஆக மொத்தத்துல இங்க நல்லது, கெட்டது அப்படிங்கிறது அவரவர்களுடைய மனதின் விருப்பு வெறுப்பை சார்ந்து இருக்கிறதே தவிர, அப்படி வாழுகின்றவர்களுடைய வழிமுறையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவரவர்களுக்கு அது நல்லதுங்கிறது தான் அவங்க நம்புறதுனால அத செய்றாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம பாடத்திட்டத்துல புரிய வச்சேன். எப்படி புரிய வச்சேன் அப்படின்னா, மது குடிக்கிறவன் கிட்ட போய் மது அருந்துவது தவறுன்னு சொன்னீங்கன்னா, அவன் கேட்க மாட்டான். ஏன்னா, அவனுக்கு மது குடிக்கிறது நல்ல விஷயமா பிடிச்சிருக்கு. அத செய்யறதுல அவனுக்கு சந்தோஷம் இருக்கு. அதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி குடுக்க செய்யுது. அதனால அவன் மது அருந்துவது தப்பு இல்லைங்கிறான். அது மாரி காஃபி, டீ குடிக்கிறவங்க கிட்ட போய் காஃபி, டீ குடிக்கிறது தப்புன்னு சொன்னீங்கன்னா, அவங்க அத ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க மனநிலை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு காஃபி குடிச்சா நல்லா இருக்கு. எனக்கு டீ குடிச்சா சுறுசுறுப்பா இருக்கு. ஆகவே இதை தவறு என்று சொல்வது முடியாது. நீங்க வேணா அத தவறுனா உங்களோட வச்சுக்கங்க. எனக்கு அத சொல்லாதீங்க. அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அப்ப இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவரவர்களுக்கு பிடித்தமான விஷயத்த அவங்க சரின்னு நினைக்கிறவங்க கிட்ட போயி, அதை தவறு என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப அத நம்ம சொல்லவே முடியாதுல்ல. அப்ப இங்க சரி, தவறு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது தனித்தனி மனம் சார்ந்த விஷயம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க சரியும் இல்ல, தவறுமே இல்லப்பா. இருந்தா தானே நீ இத சரி, இது தவறுன்னு சொல்றதுக்கு. இங்க அப்படி நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அத நல்லதுன்னு போய் ஒரு விஷயத்த எடுத்துக்கிற, கெட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த விட்டுர்ற? அப்படி 2யுமே நீ எடுத்துக்காம 2யுமே விட்டுடு. பேலன்ஸா இரு. இங்க நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, பாவமும் இல்ல, புண்ணியம் இல்ல அப்படின்னு நீ புரிஞ்சிட்டீன்னா, நீ நீயா இருப்ப. அந்த நிலை உன்னுடைய சொரூபம், உன்னுடைய சுயம் அப்படிங்கிறத ரிபுமுனிவர் இங்க நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறது தான் இங்க நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மீண்டும் சொல்றாரு. அதனிடத்திலே அதனிடத்திலேன்னு பேசுவாரு. ரிபுமுனிவர் சொல்றது பூரா ஆத்மாவின் இடத்திலே. அதனிடத்திலே ஸ்ருதி போன்ற வேதங்கள் இல்லை. இதில் விசாரிக்கும் தனிநபர் இல்லை. இதில் குழப்பமும் தெளிவும் இல்லை. இதில் நிலைநிறுத்த எந்த நிலையும் இல்லை. இதில் நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை இல்லை.
அதில் தன்னைத் தவிர வேறு எதுவும் இல்லவே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே. அப்படின்னு மீண்டும் அதை ஆழமா அறிவுறுத்துறார். அதாவது அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் எல்லாம் அப்படியே நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இருப்பது அது மட்டுமே. அப்ப அதனிடத்திலே போய் நாம ஏற்றி வச்சுக்கிட்டோம். இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு, இது பாவம், இது புண்ணியம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதை இவர் பிச்சு பிச்சு உதறாரு. திருப்பி சொல்றாரு. அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. அதில் வெற்றி தோல்விகள் இல்லை. அதில் உரையோ அல்லது அதன் அர்த்தமோ இல்லை. அதில் வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. இதில் தனிநபர் என்ற ஜீவத்துவமும் கிடையாது. ஈஸ்வரன் என்ற மேம்பட்ட நிலையும் கிடையாது. அதில் எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே அப்படின்னு திருப்பி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு. அதில் நரக பயத்தின் தடயமும் இல்லை. சொர்க்கத்தின் இன்பமும் இல்லை. அதில் படைப்பாளர் என்கின்ற பிரம்மா அல்லது பிறரின் உலகங்கள் இல்லை. அங்கு அனுபவிக்க எதுவும் இல்லை. அதன் பலன்களும் ஒன்றும் இல்லை. இதில் வேறு உலகங்கள் இல்லவே இல்லை. மொத்தத்தில் இந்த பிரபஞ்சமே இல்லை. ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள். அதுவே அதுவாகவே. அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு ரிபுகீதையினுடைய சாரத்தை நம்ம சொல்ல வரோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதை எப்படி நம்ம உங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா, நீங்க விழிப்பு நிலையில இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் உங்க முன்னாடி படைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல ஒரு பூமிங்கிற பந்துக்குள்ள நீங்க இருப்பது போல ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. அதுல நீங்க எடுத்து வந்திருக்கிற உடலின் அடிப்படையில நான் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பேதமை உங்களிடத்துல இருக்கு. மேலும் அந்த ஆண் பெண் அப்படிங்கிற உடல் எடுத்து வந்த நிலையில நமக்கு உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில நான் நல்லவனா கெட்டவனாங்கிற மனோபாவம் இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எந்த நிலையில? விழிப்பு நிலையில. அப்ப இந்த விழிப்பு நிலையில நீங்க உங்களை நல்லவன் சொல்றதும் கெட்டவன் சொல்றதும் உங்க மனசு தான். உங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துல போறேன், தெய்வீக வாழ்க்கையை வாழ்றேன், நான் தினசரி கடவுளை வணங்குறேன், நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம், ஜபம், தபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை போல உத்தமன் உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. அவன் பாரேன், அவன் காலையில எழுந்திருக்கிறான், எழுந்த உடனே தண்ணி அடிக்கிறான், அப்புறம் சினிமாவுக்கு போயிடுறான், ஊர் சுத்துறான், உதவாக்கரையா இருக்கிறான், அவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. ஆனா நீங்க இதை இன்டெப்தா கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு உலகமே இல்லை, இப்படி ஒரு பிரபஞ்சமே இல்லைங்கும் போது எங்க இருந்து இங்க நல்லவன் இருக்கிறான், எங்க இருந்து இங்க கெட்டவன் இருக்கிறான்? அப்ப இங்க நல்லவன் கெட்டவங்கிறது என்ன? ஒரு படத்துல கொடுக்கப்பட்ட ரோல் அது. அப்ப அந்த ரோல்ல அவன் ரோல் அவன் பண்றான். அந்த பண்றத படமா பாக்குறவனுக்கு பிரச்சனை இல்ல. அத உண்மையா பாக்குறவனுக்கு பிரச்சனை இருக்கு. அதத்தான் ரிபுமுனிவர் இங்க சொல்றாரு. அப்ப இங்க ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய இருப்புனால இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு சாட்சியா இருக்கு வேடிக்கை மட்டும் பார்க்கும். ஆனா அதுல சம்பந்தப்படவே படாது. ஏன் சம்பந்தப்படவே படாதுன்னா, அந்த படத்துக்குள்ளவே பூந்துட்டா அதுக்கு பாதிப்பு வந்துரும்ல. இப்ப நீங்க சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சம்பவத்துல போய் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு சோக சீன் வந்த உடனே கண்ணுல தண்ணி வரும். சிரிப்பு சீன் வந்த உடனே பயங்கரமா குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்க. அப்புறம் டூயட் சீன் வரும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள கட்டி பிடிப்பீங்க. அப்ப இது மாதிரி உங்களுக்கு மைண்ட் அந்த விஷயத்துக்குள்ள போய் சீரியஸா நுழைஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுது? அது உண்மை என்பது போல மனசு அந்த இடத்துல அதை நம்புது. அப்ப அதனால விவகாரத்தை செய்யுது. ஆனா அதுவே கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா அது சினிமா தானே. அதுல சோக சீன் வந்தா எனக்கு எதுக்கு கண்ணுல தண்ணி வரணும்? அதுல டூயட் சீன் வந்தா நான் எதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள கட்டி பிடிக்கணும்? அதுல காமெடி சீன் வந்தா நான் எதுக்கு சிரிக்கணும்? அது ஜஸ்ட் ஒரு படம் தானே அப்படின்ட்டு நீங்க அதை ரிலாக்ஸா பாத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைல்ல. அது மாதிரி இந்த உலகத்தை நம்ம எந்த ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் ஒரு வெற்று பார்வையாக ஒரு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுல ஆனந்தமா இருக்கலாம், நிலையாக இருக்கலாம். அதுவே அதுவாகவே நாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை ரிபுமுனிவர் இங்க நிலைநிறுத்துறது தான் இந்த ரிபுகீதையினுடைய இத்தனை அம்சங்களும். அப்ப நம்ம இந்த ரிபுகீதையை கொஞ்சம் ரொம்ப இன்டெப்தா போய் ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோமோ, அதாவது நம்ம நல்லதுன்னு சில விஷயங்களை ஏற்றி வச்சிருப்போம், கெட்டதுன்னு சில விஷயங்களை ஏற்றி வச்சிருப்போம். இது ரெண்டையுமே ரிபுமுனிவர் மறுக்கிறார். ரெண்டையுமே ரிபுமுனிவர் மறுக்கிறார். ஆனா நம்ம சாதாரணமா வேத சாஸ்திரங்களையோ அல்லது ரிஷிகளுடைய வழிமுறைகளையோ நம்ம பார்க்கும்போது ரிஷிகள் என்ன சொல்றாங்க? எது நித்தியம் எது அனித்தியம்னு விசாரித்து விவேகத்தினால விழிச்சுக்குப்பா, நல்லதை நோக்கி போ,
கெட்டதை நோக்கி போகாத அப்படின்னு நல்ல அறிவுரைகள் எல்லாம் நமக்கு சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்த ஆசைப்பட்டாங்க. ஆனா அதே ரிஷியில இருக்கக்கூடிய இந்த ரிபு முனிவர் வந்து இப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அப்ப இது எதுங்க உண்மை அப்படின்னு நீங்க கேட்கும்போது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ரிபு முனிவர் சொல்றது எல்லாமே ஆத்ம நிலையில நல்லா புரிஞ்சுக்கணும். இத வந்து நீங்க சராசரி மனது நிலையிலிருந்து இத பார்க்கவே கூடாது. மனது நிலையிலிருந்து இத பார்த்தீங்கன்னா, இந்த மனசு என்ன பண்ணும்னா, தனக்கு சாதகமா இத மாத்திக்கும். இந்த விஷயத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்கும். சாதகமா மாத்திக்கிட்டு, நான் இப்படி இருந்துட்டா போதும். இனிமேல் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு அப்படி எடுத்துக்கும். அதனால நம்ம நல்லா விசாரணை பண்ணி பார்த்து, நம்முடைய சுயம் நமக்கு அனுபவமாகும்போது, நம்மள விட்டு எல்லாமே விலகிடும். நம்முடைய அத்தன பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மள விட்டு கைவிட்டு போயிடும். அங்க ஒண்ணுமே அடையறதுக்கு இல்ல. அடைபவனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. அது மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள மலரும். அது நம்முடைய சுயம், நம்முடைய இருப்பு, அதுதான் நம்முடைய நிலைப்பாடு, சொரூபம் அப்படிங்கும்போது, அங்க அந்த ஆனந்தம் தானாவே கைகூடும். அந்த இடத்துல மனசே கிடையாது. அங்க அந்த அறிவு பிரகாசிக்கும். அது அவரவருடைய சுய அனுபவம். அந்த சர்க்கரையினுடைய இனிப்ப வந்து சர்க்கரை தானே உணருமான்னா, உணரவே உணராது. அதனுடைய சுயம் அது. இன்னைக்கு கூட ஒரு அம்மா அழகா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் அந்த 3 விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சரியா புரியலைங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு விளக்கம் குடுத்திருந்தேன். அதாவது அனுபவிப்பவன் அப்படிங்கிறது மனசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அனுபவிக்கப்படும் பொருள் என்பது இந்த உலகம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இங்க அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் அப்படிங்கிற 3 விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கணும்? நெறைய பேர் இந்த இடத்துல தான் சறுக்குறீங்க. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்ல முடியும்னா, இப்ப அனுபவம் தான் இறைவன் அப்படின்னு சொன்ன பிறகு, நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, அந்த வலி அனுபவம் தான் இறைவன் போல் இருக்கு. அல்லது சந்தோஷ அனுபவம் தான் இறைவன் போல் இருக்கு. அல்லது துக்க அனுபவம் தான் இறைவன் போல் இருக்குன்னு நீங்க நெனச்சுக்கிறீங்க. ஏன்னா அனுபவம் தானே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதே மாரி அந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற விஷயத்துல, அறிவு தானே இறைவன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல, இங்க இந்த அனுபவம்ங்கிற விஷயத்தை பொருத்தி பார்க்கும்போது ஒரு குழப்பம் வருது. இதுக்கு நான் எப்படி புரிய வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே புரியிற மாரி சொல்றேன். இப்ப சூரியனுடைய சுயம் என்ன? அது ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? சூரியன் வந்து ஒரு சுயம் பிரகாச ஒளி. அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுது. அப்படி ஒரு வெளிச்சம் வெளிப்படணும்னா, அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கு உண்டான அதனுடைய சொரூபம், அதனுடைய இயல்பு எப்படி இருக்கு? வெப்பம், சூடு. சூரியன் என்றாலே சூடு, அனல். பயங்கரமான சூட்ல இருக்கு. அதனிடத்துல இருந்து ஒரு வெப்பம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு. அந்த வெப்பமானது ஒளியாக பாய்ந்து இந்த உலகத்தை வெளிச்சத்தால் நிரப்புது. அப்படி வெளிச்சத்தால் நிரப்பும்போது, அந்த சூரிய வெளிச்சம் பூமியில பட்ட உடனே, பட்டுக்கிட்டே இருக்க, இருக்க, இருக்க கொஞ்ச நேரம் ஆக, ஆக அந்த பூமி என்ன ஆகுது? சூடாகுது. அப்ப சூடான உடனே உங்களால கால் வச்சு வெறும் கால்ல நடக்க முடியல. மத்தியானம் 12 மணி வெயில்ல நீங்க ரோட்ல நடந்தீங்கன்னா, கால் அப்படியே தகிக்குது. ஐயய்யோ! செருப்பு எங்கேங்கன்னு தேடுறீங்க. அவ்வளவு தூரம் அந்த வெப்பம் வந்து உங்க கால்ல உணரப்படுது. அப்ப அந்த வெப்பத்தை எங்கிருந்து பெற்றது அந்த பூமி? சூரியனிடமிருந்து அந்த வெப்பத்தை பெற்றதா? அதே மாதிரி அந்த பூமியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் சூடாயிடுது. நீங்க போய் நதியிலயோ அல்லது ஒரு கிணத்துலயோ தண்ணிய தொட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி பட்டு அந்த நீர் வந்து சூடா இருக்கு. அந்த மத்தியான நேரத்துல. அப்ப இதுல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சூரியனிடமிருந்து அந்த வெப்பத்தன்மையானது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற இடத்துல அந்த பூமி சூடு அடையுது. ஆனா உண்மையில பூமியினுடைய இயல்பு வந்து சூடா? உண்மையில நீரினுடைய இயல்பு வந்து சூடா? அப்படின்னா இல்ல. அது அதுவா இருக்குது. ஆனா அதன் மீது சூடு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. நீர் நீரா இருக்குது. அந்த நீரின் மீது வெப்பம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வெப்பம் யாருடையது? சூரியனுடையது. அப்ப இங்க பாருங்களேன். அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கிக் கொண்டு நான் வெப்பத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்வது பூமி. அப்ப அந்த வெப்பம் அனுபவப்படுவது பூமிக்கு தானே தவிர சூரியனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஏன்னா சூரியன் அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு. அப்ப அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுது. அப்ப அந்த அனுபவம் அதனுடையதாக மாறுவதனால அது நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது அந்த பூமி. அது மாரி இங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு வலி வந்துடுது, உடம்புல அடிபட்டுடுது அப்படின்னா, அந்த அடிய வாங்கக்கூடிய வலி நான் அனுபவிக்கிறேன்னு உங்க மனசு சொல்லுது. இந்த உடம்பு சொல்லுது. ஆனா இங்க அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அந்த அனுபவம்ங்கிற உயிர், அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் தானே, அந்த அடி விழுந்த உடனே கால்ல அடி விழுந்த உடனே அந்த வலி உங்களுக்கு தெரியுது. அப்ப இங்க அந்த சோர்ஸுக்கு அந்த ரியாலிட்டி இருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது இங்க பட்டு உங்களுக்கு ஒரு உணர்வை உண்டுபடுத்துது. ஆனா அந்த உணர்வு நிலைய அடையாளப்படுத்தி பார்ப்பதும், அனுபவப்படுத்தி பார்ப்பதும், அதற்கு வேறாக இருக்கின்ற இந்த உடலும் மனசும் தான்.
அந்த சூரியனுக்கு வேறாக இருக்கின்ற அந்த பூமியும் நீரும் தான். அப்ப இங்க பூமியும் நீரும் தான் அந்த வெப்பத்தை அனுபவிக்குது. அந்த வெப்பத்தினால நான் சூடாகிட்டேன்னு சொல்லுது. ஆனா உண்மையில அந்த சூடு சூரியனுக்கு உரித்தானது. அது மாதிரி இங்க ஆத்மாவினிடத்தில் இருக்கின்ற அந்த சுயம் பிரகாச ஒளியை வாங்கிக்கிட்டு இந்த உடலும் மனசும் பிரகாசிக்குது. ஆனா அது உண்மையில ஆத்மாவுக்கே உரித்தானது. அதன் மீது இந்த சுயம் பிரகாச அறிவு பட்டதுனால இது என்னுடையதாக இந்த மனசும் உடலும் நினைச்சுக்குது. அந்த வெப்பத்தை வாங்கிக்கிட்ட அந்த பூமி சூடாவது போல அந்த ஆத்மாவினுடைய சுயப்பிரகாச அறிவை வாங்கிக்கிட்டு மனசு நான் அறிவாளிங்கிற மாதிரி சொல்லிக்குது. அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க அறிவுங்கிறது ஆத்மா மட்டும்தான். அதனிடத்திலிருந்து எதுவுமே பிறக்கவே இல்லை. அனுபவம் என்பது ஆத்மா மட்டும்தான். அதனிடத்து எந்த அனுபவம் பிறக்கவே இல்லை. ஏன்னா சூரியனுக்கு சூடு தனக்கு அனுபவமாச்சுன்னு என்னைக்காவது சூரியன் சொல்லுமா? ஏன்னா சூரியனே சூடா இருக்கு. அது போய் எனக்கு சூடா இருக்குங்கன்னு ஒரு நாளும் சொல்லாது. அது அதனுடைய சுயம். அது மாதிரி ஆத்மாவினுடைய சுயம் எப்பொழுதும் ஆனந்தம், அமைதி, அறிவு, சச்சிதானந்தமா இருக்கு. சத்து, சித்து, ஆனந்தம். நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிலைப்பாடு பூரண ஆனந்தம், பூரண திருப்தி. இப்படிதான் ஆத்மா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய நிலையில இங்க நான் அறிவை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. நான் ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. நான் அமைதியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அமைதி கிடைச்சாலும் மனசுக்கு தான் கிடைக்கும். ஆனந்தமா இருக்கேன்னு சொன்னாலும் அது மனசுக்கு தான் கிடைக்கும். நான் பெரிய அறிவாளி ஆயிட்டேங்க, ஞானம் பிரகாசிக்குதுங்க, நான் ஒரு பெரிய மகா ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது மனசு தான் சொல்லும். ஆக எல்லாமே இங்க மைண்ட் தான் பிளே பண்ணும். ஆனா ஆத்மாவின் இடத்துல அந்த மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது. எதுவுமே அது தன்னை வெளிப்படுத்தி விவகாரத்துக்குள்ள கொண்டு வராது. அப்ப அந்த நிலை ஆத்மாவுடைய நிலை. அது தன்னை எப்பொழுதும் விவகாரத்துக்குள்ள போய் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் தன்னை சொல்லவே சொல்லாதுங்க. அப்ப அந்த நிலையில தான் இங்க ரிஷிகள் மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களிடத்துல இருந்து பிரகாசித்த விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேருமே கொடுக்கல அவங்க. இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னா அதுக்கு நான் தான் எழுதினேன் அப்படின்னு அவர் தன்னுடைய பேரை போட்டுக்கவே இல்லை. திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார்னா அதை நான் தான் எழுதினேன்ட்டு அவர் தன் பேரை போட்டுக்கவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய பண்டைய ரிஷிகள் எல்லாமே உபனிஷதங்கள் மற்ற வேதங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. யாருமே தன்னுடைய பெயரை போட்டுக்கிட்டதே இல்லை. அதை எடுத்து உரைநடை செய்கின்ற உரையாசிரியர்கள் தான் அதுல அடிக்கடி வருகின்ற வார்த்தையை வச்சு சரி இவருக்கு பேர் திருவள்ளுவர்னு வச்சுக்கலாம், திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர்னு வச்சுக்கலாம், அப்புறம் திருமந்திரத்தை சொன்னவர் திருமூலர்னு வச்சுக்கலாம், அப்புறம் இந்த ரிஷி இந்த நூலை கொடுத்தாரு இவர் பேரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாம அந்த பொருள்ல இருந்து எடுத்துதான் போட்டுக்கிறோமே தவிர உண்மையிலே அவங்க தன்னை அந்த உடலுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ தனக்கு ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ சூட்டி பார்த்தது கிடையாது. அதை வெளிப்படுத்திக்க வேண்டிய விவகாரத்தில் அவங்க இருந்ததும் கிடையாது. ஏன்னா அவங்க தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாச அறிவாய் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்படி போவது போல தோன்றி மறைவதெல்லாம் ஊடகமாகிய இந்த உடலும் மனசும் தான். அப்ப அப்படி தோன்றி மறைகின்ற ஊடகமாகிய உடலும் மனசுல எந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவை நோக்கி திரும்புதோ அது பிரகாசிக்கும். சூரியனுடைய ஒளியானது பூமியை நோக்கி பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பகுதியானது சூரியனை நோக்கி திரும்புகிறதோ அந்த பகுதி பூமியினால் வெளிச்சமாக மாறும், வெப்பத்தினால் மிளிரும். அதனால் மறைக்கப்பட்ட இன்னொரு பகுதியானது இருளால் சூழப்பட்டிருக்கும், குளிர்ந்து காணப்படும். இப்படிதானே பூமி இருக்கு. பூமி உருண்டையா சுத்திக்கிட்டு இருக்கு. அது எந்த பகுதி சூரியனை நோக்கி திரும்புதோ அங்க பகல் வந்துடுது. எந்த பகுதி சூரியனுக்கு அத்த பக்கம் போயிடுதோ அங்க இரவு வந்து விடுகிறது. அப்ப இரவும் பகலும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் உண்டாகிறது. ஆனால் சூரியனிடத்திலே அந்த இரவு பகல் என்ற விஷயம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஆத்மாவினிடத்திலே இங்கு உயர்ந்தது நல்லது, பாவம் புண்ணியம், இங்கு இரவு பகல் அப்படிங்கிற இருமைகள் கிடையாது. இது எல்லாம் மனதினால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்ப இங்க உண்மையிலேயே இதெல்லாம் ஆத்மாவிடமிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டு பிரகாசிக்கிறது. இங்க பூமியின் இடத்துல வெளிச்சம் வருவதும் இரவு வருவதும் சூரியன் இருப்பதினாலே, அது மாதிரி இங்க மனிதன் இடத்துல அமைதி வருவதும் ஆனந்தம் வருவதும் ஆத்மா இருப்பதினாலே. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா பூமியின் இடத்துல இரவு பகல் உருவாவதற்கு சூரியன் காரணமாக இருப்பது போல நம்மிடத்திலேயும் இது மாதிரி மாற்றங்கள் உருவாவது நம்முடைய மனது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில இந்த இருவேறு வேற்றுமைகளை உண்டாக்கி பார்க்கிறது. அப்ப உண்மையா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க சூரியன் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. ஏன்னா சூரியன் இல்லைன்னா பூமி இருக்காது. சூரியனை மையமாக கொண்டுதான் இங்க எல்லா கோள்களும் சுற்றுகின்றன. அப்ப சூரியன் இல்லாவிட்டால் இங்க பூமி எப்பயோ இல்லாம போயிடும்.
அது மாதிரி ஆத்மா இல்லாவிட்டால் இங்க உடலும் மனசும் கிடையாது, உலகமும் கிடையாது. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா இங்க உண்மை நிலை என்ன? ஆத்மா மட்டும்தான். அப்ப அப்படி இருக்கிற ஆத்மாவுல நீங்க எத போய் ஏத்தி வைக்க முடியும்? இந்த பிரபஞ்சமே ஆத்மா இருக்கிறதுனால இருப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் ஆத்மாவிடத்தில பிரபஞ்சமும் கிடையாது. அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ற, விபூகீதை சொல்ற ஆழமான உண்மைங்க. அப்ப நீங்க இந்த பிரபஞ்சமே இல்லன்னா எப்படிங்க? அப்படின்னா, ஆமா பிரபஞ்சமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய சுயத்துல நீங்க நின்னுட்டா, நீங்க ஆத்மா ஆயிடுவீங்க. இல்ல இந்த பிரபஞ்சமே இல்லன்னு சொல்ற மனசு ஏத்துக்கலன்னா, அப்புறம் அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கு. அந்த பூமியில ராமசாமி, குப்புசாமி நான் இருக்கிறேன். கமலா, விமலா நான் இருக்கிறேன். அப்புறம் கமலா, விமலாவுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, உலகம் இருக்கு, உறவு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அப்ப நான் இத பார்க்க போறேன், அத பார்க்க போறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பிறவி வந்துடும். அடுத்த பிறவியில திருப்பி வேற ஒரு உடம்பு வரும். வேற ஒண்ணும் நடக்காது. ஏன் அப்படின்னா, மனசு தான் இதுல போய் மாட்டுது. அப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு அந்த ஞான நிலைக்கு உயர்ந்த அந்த பூரண நிலை அடைந்த ஞானிகள் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாச அறிவு நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள். அவர்களிடத்திலே உடலும் இல்லை, மனமும் இல்லை, உலகமும் இல்லை அப்படிங்கிறது தான் விபுகீதனுடைய மிக உயரிய உபதேசமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைக்கு பேரு நிர்விகல்ப சமாதி, நிச்சலமான ஒரு அமைதி, ஆனந்தம் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிய வைக்க இந்த ரிபுகீதை முயற்சி எடுக்குது. இதை பற்றிய அந்த நிலைப்பாடு எப்படி, அது எப்படி நம்ம அதுல நிற்கணும், அதுக்கு என்னெல்லாம் செஞ்சா நம்ம அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற சில ஆழமான உண்மைகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.